வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 131வது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் பாருங்கள், 651. ஒரு தொகையானது கூட்டு வட்டி வீதத்தில் 15 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் அத்தொகை 8 மடங்காகும் அப்படின்னு கேட்டிருக்கோம். இப்போ 15 வருஷத்தில் எத்தனை மடங்கு ஆகுது அப்படின்னா 2 மடங்கு ஆகுது. எந்த வட்டி விதத்தில் அப்படின்னா கூட்டு வட்டி விதத்தில். இது ரொம்ப முக்கியம். அவங்க கேட்டிருக்கிறது எத்தனை வருஷத்தில் 8 மடங்கு ஆகும்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? 8 இங்கே எத்தனை மடங்கு சொல்லியிருக்காங்க? முதல்ல 2, கேட்டிருக்கிறது 8. 8 என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 2ஓட பவராக எழுதுங்க. 8 என்ன பண்ணுறோம்? 2ஓட பவர். 2ஓட பவர்னால் எப்படி எழுதலாம்? 2 கியூப்னு எழுதலாம். கரெக்டாக? ஒன்றும் இல்லை. இப்போ இந்த 2 கேன்சல் ஆகிடுன்னு வச்சுக்கோங்க. மீதி இருக்கிறது 15, 3. அப்போ 15 3 பெருக்குனா முடிஞ்சிடுச்சு. 15 3 பெருக்குனா 5 3 45 வருடங்கள். புரியுதான்னு பாருங்கள். இங்கே எத்தனை மடங்கு கொடுக்குறாங்களோ அதே மடங்கு அதோடைய பவரில் தான் இங்கே கேட்பாங்க. 2 மடங்குன்னு கொடுத்தா 2ஓட பவர் வர்றது மாதிரி 4 8 16 32 தான் கொடுப்பாங்க. சப்போஸ் இங்கே 3 மடங்குன்னு கொடுக்குறாங்கன்னா 3ஓட பவர் வர்றது மாதிரி 9 27 81 அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே கேட்பாங்க. கூட்டு வட்டியில் வரும்போது மாற்றி எதுவுமே கேட்க மாட்டாங்க. புரிஞ்சு முடியுதுங்களாமா? அடுத்ததாக கேள்வி எண் 652. சுருக்குக 147 + 1/42 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 147 - 1/42 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு. இது பாருங்கள், இது மெத்தடாக போட்டிங்கன்னா a + b ஹோல் ஸ்கொயர், a - b ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இங்கே அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. ஏற்கனவே நம்ம சின்ன ஃபார்முலா ஒன்று முன்னாடி காலை எழுந்தவுடன் கணக்கிலே சொல்லியிருக்கோம். a + b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a - b ஹோல் ஸ்கொயர். இப்படின்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா 4ab அப்படின்னு ஒரு ஃபார்முலா. அதாவது a + b ஹோல் ஸ்கொயர், a - b ஹோல் ஸ்கொயர், ரெண்டுத்துக்கும் நடுவில் மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபார்முலா என்ன? 4ab. இங்கே அப்படி தான் இருக்குது. அப்போ 4 இன்ட்டு ஏங்கிறது ஃபஸ்ட் நம்பர் 147, பிங்கிறது ரெண்டாவது நம்பர் 1/42. கேன்சல் பண்ணிங்கன்னா முடிஞ்சிடுச்சு. 7ஆம் வாய்ப்பாட்டில் பண்ணலாம் பாருங்கள். 6 7 42, 2 7 14, 1 7 7. 2ஆம் வாய்ப்பாட்டில் 3ஆம் வாய்ப்பாட்டில் பண்ணலாம் பாருங்கள். 2 3 6, 7 3 21, 1 2 2 4. அப்போ மீதி இருக்கிறது 2 பெருக்கல் 7. 2 7 பெருக்கணுன்னா 7 14 அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. சரிங்களா? அடுத்ததாக 653. a/b = 4:6, b/c = 18:5 எனில் a/b/c இப்படி 2 ரேஷியோ கொடுத்துட்டு 3த்தையும் சேர்த்து கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், a/bக்கு 4:6. ஒருவேளை கேன்சல் பண்ண முடிஞ்சால் நீங்கள் இங்கே கூட பண்ணிக்கலாம். 2 4 3 2 6. அப்போ ஏபியோடைய வேல்யூ 2:3. அடுத்தது பிசி. பியோட வேல்யூ 18, சியோட வேல்யூ 5. இப்போ இந்த பேலன்ஸ் இருக்கிற கேப் எல்லாம் ஃபில்அப் பண்ணணும். நம்ம இதெல்லாம் ஏற்கனவே ரேஷியோ டாப்பிக்கில் நிறைய சொல்லியிருக்கோம். கரெக்டாக? பியோட வேல்யூ இருக்கிறத தூக்கி இங்கே போட்டுக்கணும். அதாவது பக்கத்தில் தூக்கி இங்கே போட்டுக்கணும். இங்கே பக்கத்தில் இருக்கிற 18 தூக்கி இங்கே போட்டுக்கணும். இப்போ இது 3த்தையும் பெருக்கிட்டால் முடிஞ்சிடுச்சு. 2யும் 18யும் பெருக்கிறேன். 18 36. 3யும் 18யும் பெருக்கிறேன். 18 54. 3யும் 5யும் பெருக்கிறேன். 3 5 15. இது 3த்தையும் ஏதாவது வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ண முடியுதுன்னா பண்ணலாம். எல்லாத்தையும் 3ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 1 3 3, 2 3 6, 1 3 3, மீதி 2, 8 3 24, 3 15. ஸோ ஆன்சர் 12:18:5 ஆப்ஷன் சி. சரிங்களா? இது இப்படி தான் போடணுமா சார்? இதுக்கு எதனா வேறு ஏதாவது ஈஸியான வழி இருக்கா அப்படின்னா தாராளமாக இருக்குது. இப்போ நம்ம போட்டது பார்த்திங்கன்னா மெத்தட் படி இப்படி கண்டுபிடிச்சி போடுறது. நம்ம எக்ஸாமில் உட்காந்துட்டு இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியாது இல்லையா? அப்போ ரொம்ப ஈஸியாக நம்ம இது எப்படி கெஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஆப்ஷனில் இருந்தே கூட நம்மளால் கெஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்களேன், உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏவுக்கு நேராக இங்கே என்ன நம்பர் இருக்குது? 4. அப்போ ஆன்சரில் முதல் நம்பர் 4ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கும். அப்படின்னா பாருங்கள், 11 4ஆம் வாய்ப்பாட்டில் வராது. 12 வரும். 18 4ஆம் வாய்ப்பாட்டில் வராது. அப்போ இது 2 ஆன்சர் கிடையாது. ரெண்டாவது நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா பியோட வேல்யூ 6ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கும். ஆமாம், 3 18 3 18 6ஆம் வாய்ப்பாட்டில் வருது. சரி. சியோட வேல்யூ 5ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், 7 5ஆம் வாய்ப்பாட்டில் வரல. இது ஆன்சர் கிடையாது. அப்போ இது 5ஆம் வாய்ப்பாட்டில் வருது. இதுதான் ஆன்சர். பாருங்கள், நம்ம சம்மே போடல. எல்லா கொஸ்டினுக்கும் சம் போட்டு பார்க்குறோன்னு கிடையாது. இது எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிச்சு பாருங்கள். சரிங்களா? அடுத்ததாக 654. ஒரு கனசதுரத்தின் வெளிப்பரப்பு 96 சதுர சென்டிமீட்டர் எனில் கன அளவு காண்கன்னு கேட்டிருக்காங்க. வெளிப்பரப்பு அப்படின்றது அதோட மொத்த புறப்பரப்பு.
அதுதான் எவ்வளோ மொத்த புறப்பரப்புக்கு ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கான வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா 6a². அதுதான் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 96ன்னு கொடுத்துருக்காங்க. ஓரார் 6, ஓரார் 6, மீதி 3, 6 36. அப்போ a² = 16. அப்படின்னா a = என்ன கிடச்சிரும்? 4. ஏன்னா 4 ஸ்கொயர் பண்ணால் 16. கரெக்டாக ஏவோட வேல்யூ 4. அவங்க கேட்டிருக்கிறது கன அளவு. கனசதுரத்தினுடைய கன அளவுக்கு ஃபார்முலா a³. அப்போ 4 க்யூப் பண்ணோம். 4 க்யூப் பண்ணோம் அப்படின்னா 64. அப்போ அதோட கன அளவு 64 கன சென்டிமீட்டர். சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 655. கூட்டு வட்டியில் முதலீடு செய்யப்பட்ட ரூபாய் 12,000 தொகையானது 5 வருட முடிவில் 2 மடங்கு ஆகிறது. அந்த தொகை 20ஆம் வருட முடிவில் எவ்வளவு ஆகியிருக்கும்? பாருங்கள், 5 வருஷம் முடிவில் 2 மடங்கு ஆகுது. நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, எத்தனை வருஷத்தில் 8 மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நம்ம என்ன பண்ணோம், இங்கே ஏதோ ஒரு நம்பர் இருந்துச்சு, அந்த நம்பருடைய பவரில் என்ன வந்துச்சோ அதை அங்கே போட்டோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 5 வருட முடிவில் சொல்லிவிட்டு 20 வருட முடிவில் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், 5 எதால் பெருக்குனா 20 வரும்? 4ஆல் பெருக்குனா. அப்போ இந்த 4 இந்த நம்பரோட பவரில் வந்துடணும். இந்த நம்பருடைய பவர்னால் இங்கே ஏற்கனவே இருக்கிறது 2 தான். அப்போ இங்கே 2ஓட பவரில் 4. நம்ம புரிஞ்சு முடியுதான்னு பாருங்கம்மா. முதல் கேள்வியில் 2 மடங்குன்னு கொடுத்துட்டு 8 மடங்குன்னு கேட்டாங்க. 8 2 க்யூப்னு எழுதிட்டோம். இங்கே 2 மடங்கு கொடுத்துட்டு எத்தனை மடங்குன்னு தெரியாது. முதல்ல எத்தனை மடங்குன்னு கண்டுபிடிச்சா தான் அடுத்து அவங்க சொல்கிற கொஷனுக்கு வர முடியும். அவங்க எவ்வளோ வருஷம் கழித்து சொல்கிறாங்க? 4 வருஷம் 4 மடங்கு. அப்போ 4 5 20, இல்லைனா 20 வருஷம் கழிச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ 4ஆல் பெருக்குனா 20. ஸோ இங்கே 2ஓட பவரில் 4 போட்டுக்கணும். அப்போ 2ஓட பவர் 4னா 2 4, 4 2 8, 8 2 16. எத்தனை மடங்காகும்னு கேட்டிருந்தாங்கன்னா 16 மடங்குன்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். ஆனால் அவங்க அமௌண்ட்டு எவ்வளோ ஆகும்னு கேட்டிருக்காங்க. தொடக்கத்தில் அமௌண்ட் எவ்வளோ இருந்திருக்கு? 12,000. அப்போ 12,000த்தை 16 மடங்குன்றதால 16ஆல் பெருக்குனா முடிஞ்சிருச்சு. 3 0க்கு 3 0, 16ஐயும் 12ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 192. ஸோ எவ்வளோ அமௌண்ட்டாக மாறி இருக்கும் அப்படின்னா 1,92,000 மாறி இருக்கும். ஆப்ஷன் ஏ. நம்ம புரியுதுங்களாமா? ஸோ இதில் 2 கேள்வி கூட்டு வட்டி வச்சே பார்த்துருக்கோம் பாருங்கள். அதுவும் மடங்கு வச்சே கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே கூட்டு வட்டியில் ஒரு 4 டைப்பாக பிரித்தே பார்த்துருக்கோம். ஒவ்வொரு டைப்லேயும் கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்ட்டு. இதுவும் அந்த மாடலில் வரக்கூடியது தான். ஓகேங்களாம்மா? ஸோ இதோட காலை எழுந்தவுடன் கணக்கு 31வது நாளுக்கான 131வது நாளுக்கான விடைகள் முடியுது. அடுத்து 132வது நாளுக்கான வினாக்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாளைக்கு டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா 1000 போஸ்டிங்கை இப்போ நமக்கு அதிகப்படுத்தியிருக்காங்க. அதோட பார்த்திங்கன்னா ஏற்கனவே பிடிஎஸ் எழுதினவங்களுக்கும் லிஸ்ட்டு விட்டுட்டே இருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக. அது நேற்று கூட மேத்ஸ் ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டே விட்டுட்டாங்க. யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற மாதிரியான லிஸ்ட்டே விட்டுட்டாங்க. இதுலேயும் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிடிக்கும் எழுதியிருப்பீங்க. எனக்கு அதில் மார்க் வரல சார், குறைஞ்சிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து ஃபீல் பண்ணாதீங்க. இதோ நமக்காக தான் அடுத்தது இந்த எக்ஸாம் இருக்குது. இதில் உள்ளே போயிட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் பிடி எக்ஸாம் வரும்போது அப்பயும் எழுதி அடுத்தது கூட போகலாம். அடுத்த ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ளேயே அடுத்த இதில் போயிட முடியும். அதே மாதிரி இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இன்றைக்கி ஒரு நாள் நல்லா ரெஸ்ட் எடுங்க. எதை பற்றியுமே யோசிக்காதீங்க. நாளைக்கு கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும், ஈஸியாக இருக்குமா, கஷ்டமாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காதீங்க. இன்றைக்கே நாளைக்கு எக்ஸாமுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருங்க. எக்ஸாம் நிச்சயமாக ஈஸியாக இருக்கும். எதுக்காகவும் பயப்படாதீங்க. நான் கண்டிப்பாக எக்ஸாமை எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறேன். சரிங்களா? அதில் மற்ற விஷயங்கள் எல்லாம் சொல்கிறேன். இதில் பாருங்கள், 656வது கேள்வி. கமல் ஓர் ஆண்டிற்கு 7% வட்டி வீதத்தில் ரூபாய் 3000 சேமிக்கிறார். ஓராண்டு முடிவில் அவர் பெறும் தனி வட்டியையும் தொகையையும் காண்க. 657. ஒரு குறிப்பிட்ட எண்ணின் 78% மற்றும் 59% இடையேயான வித்தியாசம் 323 எனில் அதே எண்ணின் 62% மதிப்பு எவ்வளவு ஆகும்? 658. 21 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கால்வட்ட பகுதியின் பரப்பளவு காண்க. 659. அரைக்கோளத்தின் கனளவு 19,404 கியூபிக் சென்டிமீட்டர் எனில் அதன் ஆரம் என்ன? 660. சுருக்குக. 4th ரூட் ஆஃப் 81 + qth ரூட் ஆஃப் 216 + 5th ரூட் ஆஃப் 32 = வாட்? சரிங்களா? இந்த 5 கேள்விகளுக்கும் விடைகள் என்னன்றது கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் இதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகேவா? தேங்க்யூ.